கிளாத்தை கொடுக்கறது வந்து இதுதானா? ஒரு பர்சனல் ஒர்க் கிடையாதா? இல்லையா, அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா இருக்குடா. இப்படி நான் ஒண்ணு கேட்பேன், உடனே அது வந்து எல்லாரும் 1000 பேர் பண்ணிருக்காங்கன்றீங்க. என்னடா இழிச்சவாய பாருங்க. எப்பா எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு ஆடுற ஆட்டம் இருக்கே, இது முடியலடா டே என்னால. ஏன்டா நீங்க இவ்வளவு டென்ஷனா இருக்க? ரமணா உன்னை திட்டி அமிச்சாரா? அடிச்சே அமிச்சிட்டாரா? இங்க வச்சிடுறேன். எனக்கு டோர் டெலிவரின்னு தான் சொன்னாங்க. யாய் வேணும். கையில கொடுங்க. டோர் டெலிவரினா டோர் டெலிவரினா வாசல்ல போட்டு கொண்டாடுவோம் நிக்க போகுது. முதல்ல அவங்க பர்சனல் Dress நான் தொட மாட்டேன். என்ன தீர்வு? சாரி சொல்லு. டேய் டேயா? ஆமாடா. சும்மா எதுக்கு எடுத்தாலும் சரி சரி, ரெண்டு பேரும் சண்டை விடாதீங்க. உங்க பர்சனல் Dress எல்லாம் என்னால தொட முடியாது. ஒரு நிமிஷம். உங்களுடைய Dress எல்லாம் அத மட்டும் கையில எடுத்து கொடுத்துட்டு வந்துடா. வேற டேய் கூண்டு போங்கடா, கோவத்துல போட்ற போற. சாரிலாம் யாரு இவங்க எதுக்கு திரும்ப சொல்றாங்க? மூஞ்சி சார் மூஞ்சி, சில மூஞ்சிகளை பார்த்தாதான் போட்டுடணும் போல தோணும். இவங்களுக்கு என்ன அப்படி என் மேல ஒரு கடுப்பு? அவங்களுக்கு என்ன அப்படி என் மேல ஒரு கடுப்பு நான் கேக்குறேன். அது தெரியல. அவங்களுக்கு என்னன்னா இப்ப வந்து அசிங்கம் ஆயிருச்சு, அவமானம் ஆயிருச்சு. இந்த நக்கல் தானே வேணான்றது. நான் எங்க உங்களை நக்கல் பண்ணேன்? அத பூர்த்தி பண்றதுக்கு இப்ப நான் வந்து அவங்க சாரி கேட்கணும். அவ்வளவு ஈகோ அவங்களுக்கு. எவனை பத்தியும் கவலைப்பட கூடாது. சரி. மயிரா போச்சுன்னு போயிட்டே இருக்கணும். சும்மா பார்வதி. அவங்க பர்சனல் ஸ்டஃப் எல்லாம் என்னால ஒரு நிமிஷம் பார்வதி. சார் ஒரு நிமிஷம் சார். சார் ஒரு நிமிஷம் சார். பார்வதி. என்னைய மட்டும் டார்கெட் பண்ணி சாரி சாரின்னு கேட்க சொல்றீங்க. ஏன் மத்தால கேட்க மாட்டீங்களா? கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. உங்களுக்கு என்ன பிடிக்காது? உங்களுக்கு சூப்பரா ஜட்ஜ்மெண்டல் பண்ணிட்டீங்க. என்ன சிரிக்கிற? ஆமா ராஜதந்திரி. நீங்க ரொம்ப புகழ்றீங்க. பாரியா புகழ்ச்சி பிடிக்காத ஆளியா? உங்க பிரச்சனை ஐயோ அம்மா. தேங்க்யூ பாருன்னு கையில வாங்கும்போது கீழே வச்சுட்டு போறது எனக்கு நான் பர்சனலா அவமானமா கருதுறேன். வெரி இன்ட்ரெஸ்டிங் பட் ஐ டோன்ட் கேர். சாரி வந்தா நானும் அப்ப அங்கதான் நகர மாட்டேன். ஐயோ மீண்டும் மீண்டுமா? சொல்லுங்க. நானும் அப்படிதான் உட்கார்றேன். தைரியமா பண்ணும்போது நான் நியாயமா ஒரு விஷயம் பண்ணிட்டேன், எனக்கு சாரி வேணும். சுடுதண்ணி பிடிச்சி மூஞ்சில ஊத்திடுவேன், பேசாம இரு. இறங்கவே போறது கிடையாது. சாரி நானும் இங்க தான் உட்காருவேன், நானும் சாப்பிட போறது கிடையாது. நானும் இங்க தான் உட்காருவேன். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? இந்த வேலையை ஒழுங்கா சொல்ல வேண்டியதானே? கையில கொடுன்னு சொல்ல வேண்டியதானே? எப்படி வேணாலும் கொடுக்கலாம் தானே? சோபா இவங்க கூட போராடுறதே நமக்கு வேலையா போச்சு. டோர் டெலிவரி கையில கொடுங்க. நானும் லீகலா பேசுறேன். அங்க நிக்கும்போது எப்படா என் பேச்ச கேப்பீங்க? நீ பேசி முடிச்சோன்னா கேப்போம். எனக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். சாரி உட்காருங்க. நீ எங்க வேணா உட்காருங்க. எனக்கு சாரி வந்தாகணும். எனக்கு சாரி வந்தாகணும். பிரியாணி ஆர்டர் பண்றேன், வந்து வெளிய வச்சிட்டு போய்டுவானா? ஏய் ஏண்டா நல்லா தான வந்துகிட்டு இருக்கே, கொஞ்சம் சும்மா இருடா. கையில மட்டும் அவங்க சொல்லல. கரெக்ட்டா? இங்க பாருங்க, சொசைட்டி ஒரு டேர்ம்ல சாரி யுவரான. சாரி கிடைக்கல, நான் சாப்பிடவே மாட்டேன், நான் ஒரு டெசிஷன் வரேன்னு வெச்சுக்கோங்க. இருங்க திரும்பவும் நான் சொல்றேன். அவங்க சாப்பிட்டு தான் பண்ணல. தவறுங்க. நான் என்ன அர்த்தம்? நான் கேக்குறது நியாயமான ஒரு அநியாயமா நடந்த ஒரு விஷயத்துக்கான நியாயமான சாரி. மூதேவி டென்ஷன்ல வளராத, கரெக்ட்டா சொல்லு. நான் வந்து நீங்க Dress எடுத்துட்டு வர மாட்டேன்னு சொன்னீங்க, எனக்கு சாரி கேளுங்க. இல்ல அப்படியே ஏமா இப்படி தப்பு பண்றீங்களாம்மா? சாப்பாடு குடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அப்புறம் சாப்பாட்டு தர்ணா பண்ணுவாங்க. எல்லாரையும் கூடி வச்சுட்டு அந்த சாப்பாட்டுக்கான காரணம் நான் தான் பேசுவாங்க. நீ இருக்கிற ஊர்ல நான் இருக்க மாட்டேன்டா, நான் போறேன்டா. இவங்க சாப்பாடு வச்சுதான் வந்து எல்லா அரசியலும் பண்ணுவாங்க. நான் சாரி தானே அக்கா கிட்ட தானே நான் கேட்க போறேன். அதான் நானும் சொன்னேன். அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது, நாங்க தான் முடிவு பண்ணணும். உங்களுடைய துணிகளை கீழே வைத்ததுக்கு மிக சாரி. மறுபடியும் சாப்பாட்டுல அடிக்காதீங்க. அவ்வளவுதான். ரொம்ப நன்றி. எப்படி தெரியுமா இருக்குது அண்ணா? நீ கேள சுத்த நீ பிடிச்சி மூஞ்சில ஊத்துறேன். வெரி ஸ்வீட் உமன் ராஜமாதா, ரொம்ப நன்றி. நீங்க கேட்ட சாரியை வந்து டெலிவர் பண்ணியாச்சு. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.